எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அமாவாசை நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கண் விழித்து அப்படிங்கிறது ஒரு விசேஷ சக்திகளை கொடுக்கும். உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் உச்சரித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். முன்னோர்களோட ஆன்மாக்களை யாருமே பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொருவரையுமே தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே தான் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யக்கூடிய தில ஹோமமானது எத்தகைய ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்யுமா. ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு இந்த அமாவாசை வழிபாடானது மிகப்பெரிய ஒரு நலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை எப்படி இந்த வழிபாடுகளை செய்யணும், இந்த மாசி அமாவாசையோட சிறப்புகளையும், இந்த 2026 வரக்கூடிய இந்த அமாவாசையானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும், இந்த அமாவாசையில் நம்ம முக்கியமாக என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாளாகவே திருமண தடை, அதாவது தீராத பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனால் கூட இருக்கும். இதையெல்லாம் எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்களுக்கு சிதார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ரு தோஷமானது நிச்சயமாக ஏற்படுங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னோட வாழ்நாளில் பித்ரு தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ரு தோஷம் அவனோட வம்சத்தினரை நிச்சயமாக பாதிக்கும். ஒருவர் பார்த்திங்களா, தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க, பித்ரு தோஷத்தை மட்டும் விட்டு செல்லவே கூடாது. மேலுமே அமாவாசை இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யக்கூடிய திதி தர்ப்பண பூஜையானது நம்மளுடைய வம்சவழியினருக்கு பெரிதும் நலம் தருங்க. தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள் காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க. இந்த தர்ப்பண நீரோட சக்தியானது பூமியோட ஆக்ரஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தை அடையுமா. ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்குமே இந்த சக்தியானது ரொம்பவும் அபரிவிதமாக பெருகப்படுதாங்க. எனவே தான் நிச்சயமாக அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அமாவாசை நாள். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க கூட பித்ரு சாபத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறதும். எனவே தான் தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சு வழிபடலாம். அமாவாசையில் உணவு எதுவும் உண்ணாமல் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே சகல பாக்கியங்களும் ஏற்படும். அதுலேயுமே இந்த 2026 புது வருடத்தில் ஆண்டில் அனைத்து அமாவாசை தேதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குங்க. மேலுமே இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது மாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் நிச்சயமாக முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அற்புதமான நாளாக இருக்குது. அதே போல் அன்றைய நாளில் பார்த்திங்களா, அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிப்பது அப்படிங்கிறது விசேஷ சக்திகளை கொடுக்குங்க. இது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும். வீட்டை சுத்தம் செஞ்சு அன்றைய நாளில் தண்ணீரோட சிறிதளவு கல் உப்பு சேர்த்து துடைத்து நீங்கள் எடுக்கலாங்க. காலை மாலை என இரு வேளையும் பூஜை அறைகளை விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். குறிப்பாகவே அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்களும் சரிங்க, விரதம் இல்லாதவங்களும் சரிங்க, யாராக இருந்தாலுமே அசைவ உணவை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அமாவாசை நாளோடும் போது அசைவ உணவு உண்ணும் பொழுது நம்மளோட உடம்பில் பார்த்திங்களா ஒருவித அசௌகரியமானது ஏற்படும். இது அறிவியல் ரீதியாக உண்மை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அமாவாசை தினத்தில் அசைவ உணவு சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. அந்த அமாவாசை விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் பித்ருக்களோட ஆசையை நிச்சயமாக பெற முடியும். சுத்தமான நீரில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முடிஞ்சால் ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம் அல்லது காவிரி போன்ற புண்ணிய தந்திகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்தது பார்த்தோமா தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்களா கருப்பு எள் மற்றும் சுத்தமான தண்ணீரை கொண்டு முன்னோர்களோட பெயர்களை சொல்லி வழிபடுறது தாங்க. அடுத்தது படையல், பித்ருகளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைக்க வேணும். குறிப்பாகவே அகத்திக்கீரை, வாழைக்காய் பாயாசம் படையலில் அவசியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றைய அமாவாசை நாட்களில் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்ப நல்லது. முதல்ல காகத்திற்கு உணவு வைத்து அது சாப்பிட்டதுக்கு அப்புறமே நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த அமாவாசை அப்படின்னாவே முக்கியமாக அந்த நாளில் தானம் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் இது ஏதாவது செய்கிறது உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். மேலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அமாவாசை நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாதவன்னு சில விஷயங்கள் இருக்குங்க. இது மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். வீட்டில் அன்றைய நாளில் கோலம் போடவே கூடாதுங்க. அடுத்தது வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை சமைக்கக்கூடாது. சுபகாரியங்களை நீங்கள் அன்றைய நாளில் செய்யக்கூடாது. புதிய பொருட்களை வாங்குறதோ இந்த நாளில் முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை நாளில் நம்ம வழிபாட்டு தலங்கள் சென்று வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம் தர்ப்பணம் கொடுக்க உலகத்திலேயே ரொம்ப மிகச்சிறந்த தலம் அப்படின்னு பார்த்தோமா, இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடினாவே நிச்சயமாக எப்படிப்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலுமே நீங்குங்க. அடுத்ததை பார்த்தோமா திருவண்ணாமலை அமாவாசை கிரிவலம் செல்வது கர்ம வினைகளை தீர்க்கும் ஒரு ஆற்றல் தன்மை கொண்டதுங்க. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் பித்ருகளுக்கு திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்களா கூடும் ஒரு அற்புதமான தலமாக இந்த தலமானது இருக்குது. அடுத்ததாக திருச்செந்தூர் கடலோர தலமான இங்கு அமாவாசை தர்ப்பணம் செய்வது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. மேலுமே அமாவாசை இன்னைக்கு நம்ம விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு சில பேர் தெரியாது. அதிகாலையில் எழுந்து நீராடி மதியம் தர்ப்பணம் அல்லது படையல் இடும் வரைக்குமே நீர் மட்டும் அருந்தி அல்லது உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம். மேலுமே வீட்டில் நாம் அன்றைய நாளில் நிச்சயமாக கோலம் போடக்கூடாதுங்க. இந்த திதி பார்த்திங்களா இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்திங்களா பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய 17/2/2026 அன்று அமாவாசை திதியானது இருக்குங்க. அதாவது மாசி 5ஆம் தேதியானது இது வருது. இந்த பிப்ரவரி பார்த்திங்களா 16 மாலை 5:34 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 17 மாலை 5:30 மணி வரைக்குமே இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக தர்ப்பணம் சித்தார்த்தம் இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே பிப்ரவரி 17, 2026 அன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசையானது இருக்குது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சித்தார்த்தம் இதெல்லாம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வருடத்தோட அனைத்து மாதங்கள்லையுமே வரும் அமாவாசையில் விரதம் இருந்து பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க கூட முக்கியமாக அமாவாசைகள் என சொல்லக்கூடிய தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகளாய அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக விரதம் இருப்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நாமும் நம்மளுடைய குடும்பத்தினருமே எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ முடியும். அதோடு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்களோட பலனாக யமலோகத்தில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா அவற்றிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அன்றைய நாளில் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் உச்சரிப்பது ரொம்ப நல்லது. இதில் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்துமே கிடைக்கவும் குலதெய்வ அருள் அவனது பெற முடியுங்க. குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வைங்க. அதில் குலதெய்வத்தை நினச்சி ஆவாகசனம் செஞ்சு கொள்ளுங்க. அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்றைய நாளில் நைவேத்தியம் ஏதாவது வைத்து வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து நீங்கள் வழிபடலாம். அமாவாசை தினத்தன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் க்ரீம் என்று சொல்லி உங்களோட குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்களா 17/2/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதார்த்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு நிச்சயமாக சாதம் வைப்பது உங்களுடைய வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுமே அன்றைய நாளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.